சுண்ட கஞ்சியை குடிச்சிட்டு அறபோதல உளறியாடா அப்பளி கூப்பிட்டோம். ஸோ வணக்கம் எல்லாருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்று நிறைந்த சம்பவத்தையோ இல்லை ஒருத்தரோட பயோகிராஃபியோ இல்லை ஒருத்தர் செஞ்ச செயலை பற்றியோ அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் பேசாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பொதுவாகவே நம்ம சேனலில் நம்ம எந்த மாதிரியான வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெகுலர் கண்டென்ட், இந்த மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரியான ரெகுலர் கண்டென்ட்ஸும் இன்னொன்று மூவி ரிவ்யூஸ் போடுவோம். ஸோ வந்துட்டு மூவி ரிவ்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படமும் வரல, அப்படியே வந்த படங்கள் எல்லாத்துக்கும் ரிவ்யூஸ் கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப லேட்டுன்னு எனக்கே தெரியும். ஸோ அதனால ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்டா பண்ணணுமே அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்குள்ள தோணுன என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன்ல எல்லாருக்கும் வந்துட்டு டைம் பாஸ் ஆகிறதுக்கு மேஜரா 2 விஷயம் தாங்க பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ். எல்லாருமே வந்து கேமிங்குள்ள வந்து பயங்கரமா ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கேம் அந்த மாதிரியே வந்து பொழுத ஓட்டிட்டு இருக்காங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். இந்த இன்னொரு குரூப் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா படம் வெப் சீரிஸ்னு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து பாக்குறவங்க கூட்டம் தான் இன்னொரு குரூப். இந்த ரெண்டும் தான் டைம் பாஸுக்கு மேஜரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் கேட்டகரியில படம் பார்க்கக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து நான் ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற மேஜர் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய படங்களை பார்த்து முடிச்சிருப்பாங்க. கோலிவுட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட எல்லா படத்தையும் நான் பார்த்துட்டேன், அப் டு டேட் நான் எல்லா படமும் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு கோலிவுட் படங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹாலிவுட் அந்த மாதிரியான படங்கள் நான் கண்டிப்பா பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, எனக்கு புரியுற லாங்குவேஜா இருந்தாலும் நான் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் நல்ல படங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சினி சஜஷன் அப்படின்னு ஒரு செஷன் வச்சு படங்களை சஜஸ்ட் பண்ணா என்ன அப்படின்னு ஒரு தோணல் தோணுச்சு. ஸோ அந்த விதத்துல தான் இந்த வீடியோ நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது சினி சஜஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 2 படம் சஜஸ்ட் பண்ணுறேங்க. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. நான் பர்சனலாக பார்த்த படங்கள் தான் சஜஸ்ட் பண்ணுறேன், ரிவ்யூ இல்லை. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அது என்ன ஜானர்னு சொல்லிடுறேன். அது ஆக்சுவலாக வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு அனிமேஷன் மூவிஸ் தான், ஃபேண்டசி அனிமேஷன் மூவிஸ். ஏன் எடுத்த உடனே ஒரு ஃபேண்டசி அனிமேஷன் மூவிக்குள்ளே போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் வந்துட்டு இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனு, ஹாரர், த்ரில்லர் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் பிடிக்கும், ஒரு செட்டுக்கு தான் பிடிக்கும். பட் இந்த அனிமேஷன் மூவி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா பீப்புளுக்கும் வந்து எல்லா மனுஷங்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படம் தான் அனிமேஷன் மூவிஸ். ஸோ அதை சஜஸ்ட் பண்ணா ஸோ வந்துட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சஜஸ்ட் பண்ணேன்னா த்ரில்லர் பிடிக்கிறவங்க போய் பார்க்க மாட்டாங்க. பட் அனிமேஷனுங்கிறது எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பட் போக போக வந்து எல்லா ஜானர்லயும் வந்துட்டு ஒரு படங்கள் நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுல வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ. ஸோ விவோன்னு சொன்னது உங்க எல்லாருக்கும் இதுதான் ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியும். நான் பேசுறது விவோ மொபைலை பத்தி இல்லை, விவோ படத்தை பத்தி. ஸோ இந்த படத்துக்கு ஏன் இந்த ஒரு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஸ்பெசிஃபிக்கா மெயின் கேரக்டர்ல வந்து ஒரு அனிமல் வந்து பிளே பண்ணிருக்கு. ஸோ அந்த அனிமலோட ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்கன்னா கிக்காஞ்சோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு அனிமல் இருக்குன்னே நான் கூகுள்ல சர்ச் பண்ணி அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல வாழக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து படத்துலயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிக்காஞ்சோங்கிற அனிமலோட பேர் தான் விவோ. ஸோ அதனால தான் டைட்டிலும் விவோன்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, இந்த விவோ அப்படிங்கிற அனிமலும் ஒரு வயசானவரும் சேர்ந்து இந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் வந்து மியூசிக் வாசிச்சு மணி கலெக்ட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரியான வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வருது. அது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயசானவரோட யங் ஏஜ் லவ்வர் கிட்ட இருந்து வந்திருக்கு. முன்னாடி காலங்களில் அவங்க காதலிச்சுட்டு இருந்தவர், அந்த காதலி கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த லவ்வர் வந்துட்டு ஒரு ட்ரீம்ல சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்துட்டு அவங்கள இருந்து பிரிஞ்சு வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த லவ்வர் வந்து பயங்கரமா பாடி பெரிய சிங்கர் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி கடைசி கான்சர்ட்ல வந்துட்டு இவர் வாசிக்கணும், இவர் கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு அவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க. ஸோ விவோக்கு வந்துட்டு இதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது அங்க போகணும்னு. பட் கடைசியா வந்துட்டு அதுவும் மனசமாதானமாய் சரி போலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த வயசானவர் இறந்துடுறாரு. இந்த வயசானவர் இறக்கிறதுக்கு முன்னாடி விவோக்கு வந்துட்டு ஏன் நான் இவ்வளவு அவசரமா அவளை போய் பார்க்கணும்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அவர் வந்து அந்த லவ்வருக்காக ஒரு பாட்டு எழுதி வச்சிருப்பாரு. அது வந்து அவங்க லவ் பண்ண ஸ்டார்டிங்ல எழுதியிருப்பாரு. இவ்வளவு வருஷமா அந்த பேப்பர் வந்து அவ்வளவு பத்திரமா வச்சு அந்த சாங் வந்து எழுதி வச்சிருப்பாரு. ஸோ அந்த சாங் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக தான் நான் இவ்வளவு அவசரப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த சாங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் இறந்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறமா அந்த விவோ வந்து அந்த பேப்பர் அந்த சாங்கை வந்து எப்படி கொண்டு போய் அந்த லவ்வர் கிட்ட சேர்க்கிறாங்க அப்படிங்கறதுதான் கதை. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா விவோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கேபி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஜாயின் பண்றாங்க. ரொம்ப துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, செம்ம காமெடி கேரக்டர். ஸோ வந்து இந்த படத்துல வந்து இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு 2 விஷயம் நான் வந்து நோட் பண்ணேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
படத்துல வந்து ப்ரொலாங்டா மியூசிக் வந்து பயங்கரமா படம் ஃபுல்லா டிராவல் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அட்வென்ச்சர் இருந்தாலும் அது கூட வந்துட்டு சாங்ஸ் மியூசிக்ஸ்னு வந்து பயங்கரமா அப்படியே கம்பைன் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து படத்தை ரொம்ப அழகா வந்து கொண்டு போச்சு. ஸோ ஒரு போரே அடிக்காம ஜாலியாக கொண்டு போயிட்டு இருந்துச்சு, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல லைட்டிங்ஸ் படத்துல வந்து காமிச்ச விதம், அதாவது அனிமேஷன் இருந்தாலும் கூட அந்த ஒரு சீனை வந்து கலர்ஃபுல்லா காமிச்ச விதம் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. நிறைய சீன் வந்து கலர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் வந்து செமையாவே இருந்துச்சு நான் பார்த்த வரையும். ஸோ உங்களுக்கு வந்து ரேட்டிங் பார்க்கணும் அப்படின்னாலும் கூட நீங்க கூகுளில் போய் பாருங்க, ஒரு டீசென்டான ரேட்டிங் தான் இருக்கு. ஸோ இந்த படம் வந்து நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்றேன். ஸோ இது ரிவ்யூ கிடையாது, நான் சஜஸ்ட் பண்றேன். நீங்க போய் இந்த படத்தை பாருங்க, பார்த்துட்டு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதுல வந்துட்டு ரெண்டாவது படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த புக் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் எடுத்திருந்தாங்க. இதுவுமே வந்து ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. எனக்கு நான் பார்க்கும்போது ரெண்டு படமே வந்து பெரிய டியூரேஷன்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, சின்ன சின்ன டியூரேஷன்ஸ் தான் படம். பட் பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. 1.5 மணி நேரம் தான் ரெண்டு படமே, ஆனா செம்ம போர் அடிக்காம கொண்டு போயிருப்பாங்க. இந்த ரெண்டாவது படம் புக் ஆஃப் லைஃப்ல பாத்தீங்கன்னா என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மியூசியமுக்கு போறாங்க. அந்த மியூசியம்ல வந்து இருக்கிற கைடு, ஒரு ஃபீமேல் கைடு வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்களை கூட்டிட்டு போய் ஒரு புக்ல இருக்க கதையை சொல்றாங்க. இந்த கதைக்குள்ள தான் வந்துட்டு ஃபுல் படமும் போகுது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு எந்த ஒரு மேஜர் சீன்ஸும் கிடையாது. அந்த புக்ல இருக்க கதையில என்ன ஆகுது அப்படிங்கறது தான் வந்துட்டு அந்த புக் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புக்கு கதைக்குள்ள ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சோல்ஜர், இன்னொருத்தர் வந்து புல் ஃபைட்டர். ஸோ இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறாங்க, ஒரு பொண்ணு மேல லவ் வருது. ஸோ கடைசியா என்னென்ன தடைகள் எல்லாத்தையும் தாண்டி இவங்க 2 பேரும் அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களே, கடைசியா இதுல யாரு ஜெயிக்கிறா அப்படிங்கறத கதை. இந்த டோட்டல் ஸ்டோரியவே வந்து நடத்துறது பாத்தீங்கன்னா த வேர்ல்ட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு இருக்கு. அந்த வேர்ல்டோட கிங் அண்ட் குயின் தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த 2 பசங்கள்ல ஒருத்தரை வந்து கிங்கும் இன்னொருத்தரை வந்து குயினும் வந்துட்டு ஐடியா கொடுத்து இவங்களை வந்து எப்படி வந்து யாரை வந்துட்டு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுது அப்படிங்கறத இந்த ஸ்டோரி. அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் ஒருவேளை ஸ்டோரி சொல்ற விதம் வந்து உங்களுக்கு கேட்கும்போது போரா இருக்கலாம், பட் படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ இந்த படத்துக்கும் நீங்க போய் கூகுள்ல ரிவ்யூஸ் பாக்குறதுனாலும் பார்க்கலாம். இதுக்கும் செம ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த 2 படமுமே வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்க்கலாம். ஸோ ஒரு அனிமேஷன் மூவி அப்படிங்கறதுனால தான் இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா. ஏன்னா நான் வந்து புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு செஷனே வச்சேன், ஒரு சினி சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன படம் பார்க்கறதுன்னு ஐடியா இல்லாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா தரதுக்காக தான் இந்த ஒரு செஷனே வச்சேன். ஸோ இந்த 2 படத்தையும் நீங்க போய் பாருங்க, விவோ அண்ட் த புக் ஆஃப் லைஃப். இந்த 2 படமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க எந்த டெலகிராம்ல தேடினாலும் கிடைக்கும், கூகுள்ல இருந்தாலும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு படம், ஒரு நல்ல படம், இதை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த படத்தை நீங்க வந்து இதை பாருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லுங்க. நான் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோல வந்து சஜஸ்ட் பண்றேன். இல்ல எனக்கு யாராவது படம் சஜஸ்ட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தெல்லாம் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். நான் கண்டிப்பா அந்த படத்தை எல்லாம் பார்க்கறேன், அந்த படத்தை பத்தியும் நான் கண்டிப்பா போடுறேன். இன்னும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க பார்த்த படங்களை என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை பார்த்துட்டு வந்து சஜஸ்ட் பண்றேன். அண்ட் நான் கிளம்புற டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். டாடா பாய்.